வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அண்டர் ஃபில் பத்தியும், எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்டர் ஃபில் அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்போ ஒரு வெல் ஜாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து க்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரூவ்ல ஃபுல்லா வந்து அந்த வெல் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகாம இருக்கிற கண்டிஷன் தான் வந்து அண்டர் ஃபில் அப்படி வந்து சொல்றோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு வெல் ஜாயிண்ட்ட அண்டர் ஃபில்லா வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா வந்து அ உருவாகும். சரிங்களா? லைக் லோடு இருக்கும்போது, ஸோ அந்த மாரி சமயத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதனால வந்து வெல் டேமேஜஸ் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வெல் மெட்டல் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபில் ப ஃபில் பண்ணிறணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெல்டர் வெல்டரோட அன்ஸ்கில் அதனாலயும் இந்த மாரி பிரச்சனைகள் வரும். ஸோ, ப்ராப்பரா நம்ம வந்து ஃபில் பண்ணிறணும். அடுத்து வந்து இந்த எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இது என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து அண்டர் ஃபில்க்கு ஆப்போசிட். ஸோ நம்ம வந்து அ அந்த இப்போ வந்து ஒரு வெல் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மென்ட்க்கு மேல அதிகமா நம்ம வந்து ஃபில் பண்ணிருவோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து உருவாகுது. சரிங்களா? அதிகமா நம்ம ஃபில்லர் மெட்டல வந்து டெபாசிட் பண்றோம்னா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அப்படி வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ, இதனாலேயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஓவரா நம்ம ஃபில் பண்றோம் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, எதனால வந்து இந்த மாரி எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து உருவாகுது அப்டின்னா, டிராவல் ஸ்பீட் நீங்க வந்து ரொம்ப கம்மியா டிராவல் ஸ்பீட் வந்து நீங்க வந்து அப்டியே மூவ் பண்ணும்போதும், உங்களுக்கு வந்து இந்த ஆ எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் இன்கரெக்ட் ப்ரொசீஜர்ஸ் சரிங்களா? அதனாலயும், அப்புறம் வந்து எக்ஸஸ் ஃப்ளெக்ஸ் ஆன் த ஃபீட் வயர். ஸோ, இதனாலயும் உங்களுக்கு வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வந்து பிரிவென்ட் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் ஸ்பீட வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இன்கிரீஸ் பண்ணாலும் இப்போ வந்து குறையும். சரிங்களா? அதே மாரி டார்ச்சோட ஸ்பேஸ வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணா உங்களுக்கு வந்து குறையும். சரிங்களா? அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, வோல்டேஜும், ஆம்பியரும் நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, இத வந்து பிரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டோட பிரிவென்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ.